பிராண நண்பர்தான் உண்டே. பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. நாம் நின்ற வண்ணமாகவே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசிய அறிந்திருக்கிற சர்வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாக அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவா, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவீர் பரனே சரணம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவா, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவீர் பரனே சரணம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவா, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவீர் பரனே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்குது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி கரத்துடன்
பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரது கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்ட மக்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வல்லமையில் கடவுளோடு கூட ஒப்புரவாகும்படி நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோமாக. பரமபிதாவே, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாக அவரிடத்தில் உண்மையாக மனம் திரும்புகின்ற யாவருக்கும் ஆண்டவர் அருளுகின்ற கிருபை இருந்த தெய்வ வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அருள்ச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் உங்கள் விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. சகல பரிசுத்தவான்களின் திருநாள். ஆண்டவரே, உமக்கு உண்மையாக சான்றாக விளங்கிய அனைத்து பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். அவர்களை நினைவுகிற நாங்கள் அவர்களைப் போல் வசனத்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலும் உலகத்தின் அதிபதியை வெல்ல துணை செய்யும். உமது திருமைந்தனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கும் அனைவருக்கும் நீர் ஏற்படுத்தியுள்ள நீதியின் கிரீடத்தை அணிவதற்கு அருள் புரிய வேண்டுமென்று நாங்கள் பணிவாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மாதத்தின் முதல் நாளுக்கான சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளே, முது பேரன்பால் எங்களை பாதுகாத்து ஜீவன் சுகத்தோடு கூட புதிய மாதத்தை காணச் செய்த கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, இம்மாதத்திலும்
உமது குடும்பமாகிய நாங்கள் உம்மாலை காக்கப்பட்டு சகல உபத்திரவங்களுக்கும் நீங்களாகி புதிய பொருத்தனைகளோடு கூட உயர்ந்த நற்குணங்களை நாங்கள் வெளிக்காட்டி உம்முடைய நாம மகிமைக்காக ஒவ்வொருவரும் பிரகாசிக்கவும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் சென்று நீதியின் பாதையிலே, சந்தோஷத்தின் பாதையிலே, ஆரோக்கியத்தின் பாதையிலே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தயவுசெய்து அமருங்கள். இப்போ நமக்கு வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனின் ஆன நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடியே உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனானும் தொடங்கி ஐப்ராயத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார் என்பது வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டுள்ள பொதுவான வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் சேர்ந்து இசையா விசுவாச பிரமாணத்தை நாம் ஏறெடுப்போமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர், தேவத்தில் தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமமிலிறங்கி பரிசுத்த ஆவியினாலே கருணையாளர் மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி பிதாவின் வலது பாகத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கொடுத்தோடு சோதிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவராயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். தயவுசெய்து அமருங்கள். நாளைய தினம் மாதத்தின் முதலாவது
பரிசுத்த ஓய்வு நாளாக இருக்கின்றபடினாலே நாளை காலையில் 10:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஆண்டுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாள் சகல பரிசுத்தவான்களின் திருநாள் இல்லையா? நமக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து நமக்கு மாதிரியாக இருந்து போன பரிசுத்தவான்களையும் நமது குடும்பத்தில் நமக்கு மாதிரியாக வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களையும் நாம் நினைவு கூறுவது மிகவும் நன்மையான ஒரு காரியம். அவரிடத்தில் நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் ஒருபோதும் மறக்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது. காரணம் என்ன? அவர்கள் நமக்கு நல்லதொரு வழிகாட்டியாக, முன்மாதிரியாக அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். வேதத்தில் பார்க்கும்போது ஏனோக்கை குறித்து வேதம் சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று. ஹி வாக்ட் வித் காட், தேவனோடு கூட நடந்தார் என்று சொல்லி ஏனோக்கு குறித்து பார்க்கிறோம். ஏனோக்கு ஏதோ ஒரு சன்னியாசி கிடையாது, சரியா? கிட்டத்தட்ட 300 வருடம் தேவனோடு கூட நடந்த ஒரு மனிதன். குடும்பஸ்தன், மனைவி, பிள்ளைகள்லாம் உண்டு. ஆனாலும் அவருடைய பெரிய வாஞ்சை என்ன? தேவனோடு கூட நடந்தார், சஞ்சரித்தான் போட்டு, சரியா? ஒரு நான் நினைக்கலாம், ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டுமானால், அவரோடு கூட உறவு கொள்ள வேண்டுமானால் நாம் ஏதோ தனியாக காட்டில் வாழணும்னு சொல்லி நினைப்பாங்க. நிறைய முனிவர்கள் பார்த்தீங்கன்னா, ஹெர்மிட் சொல்லுவாங்க, முனிவர்கள். அவங்க என்ன செய்வாங்க? வீட்டையும் காட்டையும் குடும்பத்தையும் விட்டு என்ன செய்வாங்க? மலையில் போய் தனிமையாக இருந்து ஏதோ கடவுளோடு கூட தியானிப்பன்னு சொல்லுவாங்க. அது பெரிதல்ல. இந்த ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து இருந்து குடும்பத்தோடு வாழ்ந்தும் கூட என்ன பண்ணார்? தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு மனிதன். சரிங்களா? இப்போ இது என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்? எவ்வளோதான் குடும்பத்தின் பொறுப்புகள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், தேவனோடு கூட இருப்பதே ஒரு மேலான காரியம். இப்போது இந்த ஏனோக்கின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் காரியம் என்ன? நாம் தேவனோடு கூட என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? இணைந்து வாழ வேண்டும். அதில் பார்க்கும்போது வேடிக்கை சொல்லுவாங்க, ஆண்டவரோடு கூட நடந்த ஏனோக்கு வெகு தூரம் சென்று விட்டாராம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், ஏனோக்கு நீ என்ன பண்ணு? இவ்வளோ தூரம் நடந்து வந்து விட்டாய், இனி என்ன பண்ணு? என்னோடு கூட பரலோகத்துக்கு வந்து விடு. ஏனோக்கு தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? தேவனோடு கூட சஞ்சரிப்பது தான் ஒரு மேன்மையான ஒரு காரியம். இதை நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது, மறந்து போகவும் கூடாது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு பாடமாக அமைவது யார்? நோவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். நோவா என்ன பண்ணார்? தன் காலத்தில் இருந்த மனிதர்கள் எப்படி இருந்தார்? நீதிமானும் தூணமாக இருந்தார். போட்டுக்கல. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் பாருங்கள், 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 நீதிமானும் சரிங்களா? நோவாவின் வம்சாவளப்பட்டிருக்கு. தன் காலத்தில் இருந்த மனிதர்கள் எப்படி இருந்தாரா? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான் போட்டுருக்கு. நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருந்தாங்க? புசித்தும் குடித்தும் வெறித்தும் வாழ்ந்தார்கள். சரிங்களா? மனம் போல வாழ்ந்தார்கள். யார்? நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள். ஆனால் நோவா என்ன பண்ணார்? ஆண்டவர் சொன்னபடியே இந்த பேழையை செய்ய தொடங்கினார். ஆனால் மற்ற மனிதர்கள் என்ன பண்ணாங்க? அவரை பார்த்து கேலி பண்ணியிருப்பாங்க. அப்படித்தானே? இவன் பிழைக்க தெரியாத மனிதன், நம்மளால் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம், இவர் போய் என்ன பண்ணுறாரு? பேழை செய்யறன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? கேலி பண்ணியிருப்பாங்க, பகடை பண்ணியிருப்பாங்க.
ஆனால் தேவன் இந்த நோவாவை பாருங்க, தேவனோடு கூட சஞ்சரித்து தொடர்ந்து நீங்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, நோவா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படியே நோவா என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு நமக்கு நாம் கற்றுக்கொள்ளும் காரியம் என்ன? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே நாம் செய்ய வேண்டும். எல்லாரும் வாழ்கிறாங்க, நானும் வாழ்வேன், அப்படி நினைக்கவே கூடாது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு மாதிரியை வைத்து விட்டு போனார். இந்த நோவா பாருங்க, தேவனோடு கூட வாழ்ந்த மனிதர், தேவனோடு சஞ்சரித்து தேவன் நடந்த மனிதர். அது மட்டுமில்லை, அவருடைய காலத்தில் வாழ்ந்த மனிதருக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான்னு போட்டிருக்கு. ஆண்டவர் இந்த நோவாவின் மூலமாகவே என்ன பண்ணார்? புதிய ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். நோவாவும் அவருடைய குடும்பம் மட்டுமே பிழைத்தது. 8 பேர் தான். மற்ற எல்லாரும் நினச்சிதாங்க மாண்டு போனார்கள். எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? அப்போ நோவாவை தேவன் தாமே தெரிந்து கொண்ட காரணம் என்ன? அவருடைய உத்தமமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, தேவனுக்கு கீழ்ப்படிவதனால் உண்டான ஒரு பெரிய காரியம். அருமையான வாலிப தம்பி தங்கச்சி கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் இப்படி ஜாலியாக இருக்கிறாங்க, நானும் இருப்பேன் நினைக்கவே கூடாது. சரியா? ஒரு நாள் முடிவு உண்டு. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு நியமித்த ஓட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்காக பொறுமையோடு கூட ஓடி, ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். இந்த நோவா நமக்கு நல்லதொரு பாடமாக அமைகின்றார். அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, யார்? ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பன் என்று பார்க்கிறோம் இல்லை? இப்போ அவரை பார்க்கும்போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்புவதற்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை, ஆனாலும் ஆண்டவரை ஆபிரகாம் என்ன பண்ணார்? முழுமையாக விசுவாசித்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கை பாதையில் கூட நம்புவதற்கு சூழ்நிலை சாதகமாக இல்லாவிட்டாலும் தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக நம்பி பற்றி கொள்ள வேண்டும். தன் சரீரம் செத்து போனதையும், அதே நேரத்தில் அவருடைய மனைவி சாரோடைய கற்பம் செத்து போன எண்ணாதபடிக்கு தேவனை விசுவாசித்து என்ன பண்ணார்? விசுவாசத்தில் வல்லவரானன்னு சொல்லி ரோமர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அப்போ விசுவாசத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டு யார்? இந்த ஆபிரகாம். இதெல்லாம் நமக்கு நம்முடைய முன்னோர்கள், பரிசுத்தவான்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான பாடம் தான் அது. இப்போ இந்த சகல பரிசுத்தவான்கள் திருநாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஃபோர்ஃபாதர்ஸ் இல்லையா, அவர்களை என்ன செய்ய வேண்டும்? நான் நினைத்து கொண்டு அவர்கள் நமக்கு விட்டு சென்ற பாதையின் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அதுதான் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மேலான காரியம். இவ்விதமாக ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மிகவும் ஒரு அருமையான பாடத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கடைசியாக பார்க்கும்போது, நாம் புதிய ஏற்பாடை பார்க்கும்போது யார் அதிகமாக நாம் சிந்திப்பது? யார்? பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர். வாலிப நாட்களிலே ஆண்டவர் பவுலை தொட்டார். சவுலாக இருந்த அவனை ஆண்டவர் பவுலாக மாற்றி, பவுல் மூலமாக கிட்டத்தட்ட 13 நிருபங்களை எழுதுவதற்கு தேவன் யாரை? பவுலை பயன்படுத்தினார். எபிரேயர் நிருபத்தை தவிர கிட்டத்தட்ட 13 நிருபங்களை யார் எழுதினது? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் படித்த ஒரு கல்விமான், ஒரு சிறந்த அறிவாளி. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணித்தார். அவர் சொல்லும்போது சொன்னார், தேவன் என்னை அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாக நான் நடந்து கொள்வேன். அவர் என்னை அழைத்தாரே, அந்த அழைப்பை முன்வைத்து பின்னானவைகளை மறந்து முன்னாலே நோக்கி நினைக்கிறேன், ஆண்டவருடைய அந்த லக்கை நோக்கி நான் தொடருகிறேன்னு சொல்கிறார். பிலிப்பியர் 2 பார்த்தீங்கன்னா அவர் அப்படி சொல்கிறார், தொடர்ந்து லக்கை நோக்கி நான் தொடருகின்றேன்.
பிலிப்பியர் 1 2 3 4 தொடர்ந்து வாசிக்கும் போது அவருடைய நோக்கத்தை நாம் காணக்கூடும். கிறிஸ்தியனை எதற்கு அழைத்தாரோ இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டிய லக்கு என்ன? ஆண்டவர் தான். அவரை முன்வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். நம்முடைய லக்கு, நம்முடைய நோக்கம், நம்முடைய டார்கெட் சொல்லுவாங்களே, கோல். டார்கெட் யார்? நம்முடைய ஆண்டவர் தான். அவரையே நோக்கி என்ன செய்ய வேண்டும்? நாம் ஓட வேண்டும். பின்னானவர்களை மறந்து, உலகத்தையும் உலகத்தின் சிற்றுமையும் மறந்து தேவனை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவர் நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு கூட நாம் ஓட வேண்டும். இதுதான் இன்றைய நாட்களில் நாம் கற்றுக்கொள்ளும் மேலான காரியம். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11 முழுதும் பார்த்தீங்கன்னா யார்? விசுவாசிகளுடைய பட்டியலை தொடர்ந்து பார்க்க தானே. எபிரேயர் 11 முழுதும் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளுடைய பட்டியல் தொடர்ந்து வருகிறது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 என்ன பண்ணுது? அதில் பார்த்தீங்கன்னா மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, அது முக்கியம். நம்முடைய பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறாங்க? நம்மை சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. எதற்காக? என் மகன் என் மகள் அழைத்த அழைப்பிற்கு உண்மையாக இருப்பான்னு சொல்லி நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் இந்த பள்ளிக்கூடங்களில் இந்த ரிலே ரேஸ் பார்த்துருக்கீங்களா? தொடர் ஓட்டம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. அப்படி தான் நிறைய பேர் ஓடி நல்ல பரிசுலாம் வாங்கியிருப்பீங்க. அந்த ரிலே ஓட்டம், அந்த தொடர் ஓட்டத்தில் என்ன செய்வாங்க? 4 பேர் ஓடும் பார்த்தீங்களா? முதல் பேர் என்ன செய்வாங்க? ஓடி தன் கையில் இருக்கிற குச்சி நம்ம அடுத்தவங்ககிட்ட கொடுப்பாங்க. அப்படி தானே. அடுத்தது இப்படி 4 பேர் என்ன செய்வாங்க? ஓடுனா தான் யார்? பரிசு கிடைக்கும். அப்படி தானே. அதுபோலத்தான் இந்த பரிசுத்தவான்கள் தன் ஓட்டத்தை முடித்து காத்து கொண்டிருக்காங்க. சரியா? நாம் நல்ல முறை ஓடுனா தான் அவங்களுக்கும் பரிசு உண்டு. சரியா? நம் ஓட்டத்தில் நான் தவறிவிட்டால் அவங்க ஏமாந்துருவாங்க. ஐயோ பரிசு போயிடுச்சு சொல்லி ஏமாந்துருவாங்க. அதான் மேகம் ஒன்று திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாவமான யாவற்றையும் பாறை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குற முடிக்கும் இயேசு நோக்கி பொறுமையோடு கூட ஓடக்கடவும். இந்த நாளிலே விதமாக நாம் என்ன செய்வோம்? ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு நாம் பாத்திரமாக நாம் நடந்து கொள்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். நான் அதிகமாக இன்றைக்கி பிரசங்கம் பண்ண வேண்டும் சொல்லி யோசுவா 1 நான் நினச்சிருந்தேன். அதுமாதிரி காலையில் அருமையான சகோதரர் என்ன பண்ணாங்க? அதை நான் காலையில் பிரசங்கம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் திடீரென்று என்ன செய்யிட்டேன்? அதை மாற்றிட்டேன். சரியா? இந்த பரிசுத்தவான்களுடைய நமக்கு மாதிரி அதை தொடர்ந்து பற்றிக்கொள்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக கீதங்களும் கீர்த்தனையுள்ள 495 பாடலை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் தேவனுக்கு அர்ப்பணிப்போமாக. நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தானே. நம்பி
யாவர் முழங்கால் படியிட்டவனமாக ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி வந்தோம் சுவாமி. நீர் எங்களுக்கு பாராட்டின ஈவுகளை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாலை நேரத்திலும் எங்களுக்கு முன்பாக ஓட்டத்தை முடித்து பரலோகத்திலே காத்து கொண்டிருக்கிற சகல பரிசுத்தவான்களை நான் நினைக்கிறேன் சுவாமி. அவர்களுடைய நல்ல மாதிரிக்காக, அவர்கள் வாழ்ந்து காட்டின உத்தமமான நெறிகளுக்காக மனதார நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அவர்கள் விட்டு சென்ற பாதையின் வழியிலே நாங்களும் நடக்கவும், எங்களுடைய ஓட்டத்தை சந்தோஷம் முடிக்கவும் நீர் உதவி செய்யும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்படுகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எங்களுடைய ஓட்டத்தை முடிக்க கிருபை தாரும் சுவாமி. அது மட்டும் ஆண்டவரே, நாங்கள் பின்னானவர்களை மறந்து முன்னானதை நோக்கி எங்களுக்கு நீர் கொடுத்த பாதையிலே நேர்மையாய் நடக்க உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் எல்லா குடும்பங்களுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்திற்கு வந்திருக்கிறோம் சுவாமி. எவ்வளவு கிருபை ஆண்டவரே. கடந்த மாதங்கள் எங்களோடு கூட வாழ்ந்த மக்கள் அநேகர் எங்களை விட்டு கடந்து போனாங்க சுவாமி. எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து நீர் எங்களை பத்திரமாக பாதுகாத்து வருகிறீரே ஆண்டவரே. அந்த மகாபரிய அன்புக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகத்திற்கும் பலத்துக்கு நன்றி ஐயா. எங்களுடைய பலவீனத்திலே ஆண்டவரே நீர் பலன் கொடுத்தீங்களே, நன்றி சுவாமி. எவ்வளவு பெரிய கிருபை ஐயா. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எங்களால் வாழவே முடியாது ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் பணிந்து குனிந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இரும் சுவாமி. நீர்தாமே யோசுவாவுக்கு சொன்னது போல நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதை கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்னேன் அப்பா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் சொன்னது போல ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களோடும் என் அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட நீர் இருக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம். உன் தேவனாய் கர்த்தராய் நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லுங்கப்பா. நீங்கள் தான் துணை ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிற சுவாமி, உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையின் எல்லா குடும்பங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான அன்பு சிறு குழந்தைகளை அரவணைத்து ஆசிர்வதியும். படிக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் ஞாபக சக்தியும் கொடுத்து பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஆண்டவரே. அருமையான எங்களுடைய இளம் வாலிப பிள்ளைகளுக்காக நான் செபிக்கின்றோம். அவர்கள் உம்மை நோக்கி நடக்கிற மக்களாகவும் கர்த்தரை முன்வைத்து தங்களுடைய பாதையை செம்மைப்படுத்தி உமக்கென்று அர்ப்பணிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். அவருடைய எதிர்காலங்களை ஆஸ்வதிப்பீராக ஆண்டவரே. தீமைகளுக்கும் நாசத்துக்கும் விலகி பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. அருமையான பெற்றோர் பெரியவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஆண்டவரே, அவருடைய கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதியும். அவங்களுடைய போக்கிய வார்த்தை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கையிட்டு செய்யும் சகல பணிகளிலும் என் தேவனுடைய கரம் இருப்பதாக. எங்களுடைய திருச்சபையினுடைய கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அதனுடைய வேலைகளுக்கான அதிகமாக ஜெபிக்கிறோம். இதற்காக ஜெபிக்கிற மக்கள், கொடுக்கிற கரங்கள், உழைக்கிற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். தேவைகளாம் சந்தியும் சுவாமி. எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தையும் ஆசீர்வதியும் சுவாமி. தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கும் நல்ல ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து நேர்மையாய் நடக்க உதவி செய்யுங்க. இந்த இரவில் என் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. இப்போது நாங்கள் படைத்திருக்கின்ற ஸ்தோத்திர காணிக்கை, நேர்ச்சை காணிக்கை, பை காணிக்கை அனைத்தையும் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நாமத்திற்கு மகிமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களையே படைக்கிறோம் சுவாமி. நாங்கள் உண்மையை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி எங்களை முற்றிலுமாக அர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர்,
நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரில் மனிதில் உருக்கமாக அன்பு கொண்டு முது ஒரே பெருக்கமான இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மை தரித்து கொள்ளவும் அவர் சிலுவையில் மரித்து எங்கள் மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்த நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பழைய ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்ததுமான பழியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தும் அல்லாமல் தம் அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போடு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் இதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை அவர் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு ஆண்டவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்கும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் இரத்தம், இதை நீங்கள் அருந்தும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருக்கோலம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக காசினியில் உம்மை ஸ்தோத்திரிப்போம். ஆதலால் பிதாவே, முது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பாரம்பரிய நினைவு கொண்டு முது அடியார்கள் நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவருடைய வருகை எதிர்நோக்கின மக்களாக இது செய்கிறோம். அவரில் எங்கள் நிறைவேற்றின பூரண மீட்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே, உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமைப்படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வாத பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நேரே தந்த இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் உது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்தனை செய்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாய் அவருக்குள் எல்லாற்றும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்க சில வல்லமைப்புதாவை உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு கூட சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையதே. ஆமென். ஆண்டுடைய திருப்பனில் சேர வந்திருக்க நாம் நம்முடைய அபாத்திர தன்மையை நினைத்தவர்களாக நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி ஆண்டவர் கருத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நீர் கற்பித்த நீதியின் வழி நடக்க எங்களுக்கு அருள் புரியும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி இந்த தாழ்வின் ஜெபத்தை நாம் கருத்தோடு கூட ஏறெடுப்போமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்களுடைய பள்ளியில் சேர துணியாமல் எங்களுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி
எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? கீதங்களும் கீர்த்தங்களும் 246வது பாடல் சாந்தேசு சுவாமி. கீதங்களும் கீர்த்தனைகளும் 254வது பாடல் போஜனம் தானும் உண்டோ. भोजनं
கண்மிகட்காணமை நேசத்தின் போஜனம் கர்த்தன் மரணத்தின் சாசன போஜனம் கண்மிகட்காணமை நேசத்தின் போஜனம் பக்தரை ஒன்றாய் இணைத்திடும் போஜனம் பக்தரை ஒன்றாய் இணைத்திடும் போஜனம் பஞ்சகாலத்தும் கிடைத்திடும் போஜனம் பாட்டோர்கள் காணாத போஜனம் உண்பான தூதரும் உண்ணாத போஜனம் பாட்டோர்கள் காணாத போஜனம் உண்பான தூதரும் உண்ணாத போஜனம் ஒரு காலமும் புகழ் வாங்காத Jaya
மரணத்தின் சாசன போஜனம் கண்மீகற்காலமை நேசத்தின் போஜனம் கர்த்தன் மரணத்தின் சாசன போஜனம் கண்மீகற்காலமை நேசத்தின் போஜனம் பக்தரை ஒன்றாய் இணைத்திடும் போஜனம் பக்தரை ஒன்றாய் இணைத்திடும் போஜனம் பஞ்ச காலத்தும் கிடைத்திடும் போஜனம் போஜனம் தாளமுண்டோ பூர்வ ஏற்பாட்டோர்கள் காணாத போஜனம் பொன்வான தூதரும் உண்ணாத போஜனம் பூர்வ ஏற்பாட்டோர்கள் காணாத போஜனம் பொன்வான தூதரும் உண்ணாத போஜனம் ஓர் காலமும் குறைவாகாத போஜனம் ஓர் காலமும் குறைவாகாத போஜனம் ஒப்பிலான் மாமிசரட்சமா போஜனம் போஜனம் தானமுண்டோ போஜனம் போல் உலகில் போஜனம் தானமுண்டோ. பிரார்த்தனை செய்வோமாக. எங்களின் அருமை நேசரே, அன்பு தகப்பனே, உம்முடைய கிருபாசனத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் உமக்கு பிரியமான வழியில் நடக்கவும் உம்மையே முன்வைத்து நாங்கள் ஓட்டத்தை ஓடவும் ஆண்டவதாமே கிருபை தரும்படியாக நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கின்றோம் சுவாமி. இந்த மாதம் முழுவதும் ராஜாவே உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூடவே இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவேன்னு சொன்ன ஆண்டவதாமே, நீ பழங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதை கலங்காதை சொன்ன ஆண்டவதாமே எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி சுவாமி. உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்கள் இருக்கிற ஆண்டவர் நீ மிகவும் பெரியவர். அந்த அன்பை நினைத்து மனதார ஸ்தோத்தரிக்கும் சுவாமி. எங்கள் முன்பாக கடந்து சென்ற சகல பரிசுத்தவான்களை வாழ்க்கையை நினைத்து அவர்களைப் போலவே நாங்கள் வாழவும் ஓட்டத்தை முடிக்கவும் கர்த்தர் கிருபை தாரும் சுவாமி. அவர்கள் கற்பித்த நல்ல மாதிரியான வாழ்க்கைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பின்னானவர்களை மறந்து முன்னானை நோக்கி உம்மை நோக்கி ஓட ஆண்டவர் தாமே அருள் பெறும்படியாக நான் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் வருகிற நாட்கள் முழுவதும் உம்முடைய கிருபையும் உமது வழிகாட்டியும் உமது பிரசனமும் எப்போது எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று மனதார உம்மை நோக்கி பார்த்து எங்களை முற்றிலுமாக ஜீவப்பலி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஆறாவில் பங்கு பெற்றிருக்கிற எல்லா மக்களையும் குடும்பம் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட மக்களையும் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த இரவிலும் உம்முடைய அன்பு கரம் எங்களோடு கூட இருப்பதாக. சகல தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலைக்கு பாதுகாத்து கொடுங்க ஆண்டவரே. முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மாலென்று எங்களை ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே, நீரே கூட இருந்து எங்களை வழிநடத்தும் பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு ராஜாவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தை காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய
வல்லமை புரிய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவுது. ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும். வார்த்தையென்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும். இப்போதும் வழி தேடி வந்து மனதார போஷியும். உலகத்தில் கலித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடு கூடவே இருப்பாராக. கர்த்தர் தமது ஆவியோடு இருப்பாராக. நாம் யாவரும் தேவ சமாதானத்தோடு கூட சென்று வர கடவோமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த வாரத்தில் அதிகமாக சுயனப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நீங்கள் ஜெபித்தீர்கள். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். நன்றி. வாழ்த்து.